ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 77வது ശ്ലോകം பார்க்குறோம். விசிஷ்டமான ரீதியில எப்பவும் ஜெயிச்சுருக்கிற தேவி, எந்த ஒரு രജോഗുണ തമോ ഗുണങ്ങളും ഇല്ലാത്ത ദേവി, பக்தர்களுக்கு சேவிக்கிறதுக்கு யோக்கியதை இருக்கிறவளாக்கும் தேவி. தேவியை சரணடைஞ்சவாகிட்ட தேவி கருணையோடு கூடிட்டு அவளுடைய எல்லா ஆഗ്രഹங்களையும் சாதிச்சு கொடுத்து காப்பாற்றுவாள். வாக்சக்தி கொடுக்கிறவளாக்கும் தேவி. വാമകേശനാன ശിവനോട് പത്നിയാക്കും ദേവി. അഗ്നിമണ്ഡലത്തിലെ തേജസ്സായിട്ട് വിളங்குறവളും ദേവിதான். വിജയാ വിമലാ വന്ദ്യാ വന്ദാരുജനവത്സലാ വാഗ്വാദിനീ വാമകേശി വന്നിമണ്ഡലവാസിനി. 7 നാമങ്ങളോട് കൂടിന ശ്ലോകമാക്കും ഇത്. இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்கள் ஏதெல்லாம் பதங்கள் சேர்ந்தாக்கும் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கலாம். நாமங்கள் சொல்லறத பதங்களை பிரிக்காதக்கு வேணும் சொல்லறதுக்கு. விஜயா, விமலா, வந்தியா, வந்தாரு ஜனவல்சலா, வாக்வாதினி, வாமகேஷி, வன்னிமண்டல வாசினி, ഹ പ്ലസ് ന ചേർന്നതാക്കുന്നത് വഹ്നി. ഹാവും നാവും ചേർന്നത് വഹ്നി മണ്ഡല വാസിനി. അഗ്നി മണ്ഡലത്തിലെ ജ്വലിച്ചു നിൽக்கிறവൾ அப்படின்னு அர்த்தம். வஹ்னி சொன்னா அக்னி அப்படின்னு அர்த்தம். 346வது நாமம் 3 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. எப்பவுமே ஜெயிக்கிறவள் அப்படிங்கிற அர்த்தத்துல விஜயா. ശില്പശാസ്ത്ര പ്രകാരം 10 തരം பிராசாதங்கள் இருக்கு. அதுல விஜய பிராசாதத்துல வசிக்கிறவளாக்கும் தேவி. ஆஸ்வின மாச சுக்லபட்ச துவாதசி திதியில நட்சத்திரங்கள் தெளியற விஜயா அப்படிங்கிற புண்ணிய முகூர்த்தமாயிட்டு இருக்கிறவளாக்கும் லலிதாம்பிகை. சக்சஸை மட்டும் கொடுக்கிறவளாக்கும் தேவி. அதனால விஜயா தேவி அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறா. தோல்வி அப்படிங்கிறதே ஒருபோதும் தேவி அனுபவிச்சிட்டில்லை. விஜயத்தை கொடுக்கிற முகூர்த்தத்தை விஜயா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த முகூர்த்தத்தோடு அதிபதி ஆக்கும் தேவி. அஸ்வினி மாசத்துல சுக்லபட்ச தசமிய விஜயதசமி அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சரத்கால நவராத்திரி முடிஞ்சு அடுத்த நாளைக்காக்கும் விஜயதசமி. விஜயதசமி நாளில பக்தர்கள் தேவி கிட்ட அனுகிரகம் வாங்கிண்டு தேவியோடு தேவர்களோடெல்லாம் நாமங்களை எழுதுறா. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி, ஞாபக சக்தி இதெல்லாமே தேவியாக்கும் தரது.
விஜயயான தேவியோடு பூர்ண அனுகிரகம் அப்படிங்கிறது அந்த விஜயதசமி நாளில் பூர்ணமாயிட்டும் உண்டாகிறது. அதனாலேயாக்கும் குழந்தைகளை விஜயதசமி நாளில் முதலா எழுத வைக்கிறது. விஸ்வகர்மா உண்டாக்கின 10 பிரகாரத்தில் இருக்கிற பிராசாதங்களில் ஒன்று விஜயா அப்படிங்கிற பேரிலாக்கும் தெரியப்படுறது. விஜயா பிராசாதத்திலாக்கும் தேவியோட சாநித்தியம் பரிபூர்ணமாயிட்டும் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுறது. விஜயா தேவியோட சாநித்தியம் இப்படி இருக்கிற தேவியே வாக்தேவிகள் விஜயா அப்படின்னு ஸ்துதிக்கிறார். 347வது நாமம் വിമല. எந்த ஒரு அழுக்கும் இல்லாதவள், രജോഗുണ തമോ ഗുണങ്ങളൊന്നും ഇല്ലാത്തവളാക്കും ദേവി. எந்த மாலின்யവും இல்லாத தூய்மையானவளாக்கும் லலிதா திரிபுர சுந்தரி. பரபிரம்மத்துக்கு சக்தியை கொடுக்கிற பரபிரம்ம பட்டமகிஷி. பரபிரம்ம பட்டமகிஷியா இருக்கிற பராசக்திக்கு தூய்மை மட்டும்தான் உண்டாகும். தேவி பாகவதத்துல சப்தமஸ்கந்தத்துல 30ஆம் அத்தியாயத்துல சதீதேவியையும் 108 சக்தி பீடத்தையும் சொல்லப்படுறது. தேவியோடு சரீர பாகங்கள் விழுந்து பரிசுத்தமான சக்தி பீடங்கள் பக்தர்கள் புண்ணிய சங்கேதமாயிட்டு நினைக்கிறா. ഓരോ சக்தி பீடத்திலையும் சாநித்தியம் செய்யற தேவிய ஓரோ பேரிலேயாக்கும் தெரியப்படுறது. விமலா அப்படிங்கிற நாமத்திலேயாக்கும் புருஷோத்தமம் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற சக்தி பீட ஸ்திதையா இருக்கிற தேவி தெரியப்படுறா. கட்கமாலா ஸ்தோத்திரத்துல 7வது ஆவரணத்தை சர்வரோகஹர சக்கரம் அப்படின்னு சொல்லப்படுறது. 8 திரிகோணங்கள் இன்க்ளூடா இருக்கிற இந்த சக்கரத்துல விமலா அப்படிங்கிற பேரோடு கூடின தேவி சக்தி 4வது திரிகோணத்துல வசிக்கிறதாயிட்டு சொல்லப்படுறது. தேவியோட முகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தூய்மையானதாக்கும், மனசோடு ரெஃப்ளக்ஷன் ஆக்கும், முகத்துல காணறதுக்கு சாதிக்கும். தேவியோடு ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் டாப் மோஸ்ட் பவித்திரமாக்கும் அப்படின்னு தேவியோடு முகத்தை வர்ணிக்கிறா வாக்தேவிகள். 348வது நாமம் 2 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது வந்தியா. வந்தனம் பண்றதுக்கு தகுதியானவள் தேவி. அதனால தேவிய வந்தியா அப்படிங்கிற நாமத்தால வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். மணிதீபில சிந்தாமணி கிரகத்துல வசிக்கிற லலிதாம்பிகையை தரிசிக்கிறதுக்காயிட்டு போன பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் ത്രിമൂർത്തികൾ 3 പേരും ദേവിയെ തൊഴുത് സ്തുതിച്ച് നമസ്കാരം പണിന அப்படின்னு தேவி பாகவதத்துல 3ய ஸ்கந்தத்துல 3வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கு. மகாவிஷ்ணு தேவியை ஸ்துதிச்சார். மகாவித்யான தேவி, உங்களோட பாதங்களை நான் இதா நமஸ்காரம் பண்றேன். எப்பவும் ஞான பிரகாசத்தை தந்து அனுகிரகம் பண்ணணுமே அப்படின்னு மகாவிஷ்ணு தேவிய ஸ்துதிச்சார். எல்லா ஐஸ்வர்யங்களையும் தந்து அனுகிரகிக்கணுமே அப்படின்னு பிரார்த்திச்சார். 349வது நாமம் வந்தாரு ஜனவல்சலா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது தேவிய சரணாகதி அடையறவாள கருணையோடு கூடிட்டு பார்க்கிறவளாக்கும் தேவி. வாத்சல்யத்தோடு கூடிட்டு பார்க்கிறவளாக்கும் திரிபுராம்பிகை. பலவிதமான தேவி நாமங்களை
ചൊല്ലി കീർത്തിച്ച് ദേവിയെ തൊഴറ ഭക്തர்களையும் தேவி காப்பாத்துறா. அவளுக்கு என்னெல்லாம் ஆഗ്രഹங்கள் இருக்கோ അതെല്ലാം ദേവി സാധിച്ചു കൊടുക്കറா. ഒരമ്മാവുക്ക് കുഴന്തകൾ കിട്ട തോണറ സ്നേഹം അதையாக்கும் இந்த வாത്സല്யம் அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு പ്രതിഫലനും എതിർபார்க்காത്ത സ്നേഹം. இந்த பிரபஞ்சத்தோடு அம்மாவான தேவி பிரபஞ்சத்தில சிருஷ்டிகளையெல்லாம் സ്വന്തം കുഴന്തകളെ മാതിരി പാസത്തോട് കൂടിയിട്ട് നേസിக்கிறார். പ്രകൃതിയോട് அந்த நிலநிൽப்பு அப்படிங்கிறது தேவியோட சக்தியினாலே ஆக்கமுள்ளது. வாக்தேவிகள் தேவியை வந்தாரு ஜனவல்சலா அப்படின்னு துதிக்கிறார். 350வது நாமம் 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് വാഗ്വാദിനി. വാക്കുകൾക്ക് ശബ്ദരൂപത്തെ കൊടുக்கிற தேவி, வாக் சாமர்த்தியம் கொடுக்கிற தேவி, ரொம்ப அழகா பேசுற திறமைய கொடுக்கிற தேவி. அதனால தேவிய வாக்வாதினி அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறா. தேவியும் மகிஷாசுரனும் தம்மில இருக்கிற ஆர்கியூ, தேவியோடு வாக் சாமர்த்தியத்தை எடுத்து காட்டுறது. தேவி கிட்ட டைரக்ட் ஆயிட்டு யுத்தம் செய்யறதுக்காயிட்டு அந்த யுத்த பூமியில வந்து சேர்ந்த மகிஷாசுரன் தேவியோடு அழகா பார்த்து மோகவலையில சிக்கறேன். தேவியை தன்னோட பட்ட மகிஷி ஆக்கிறதுக்கு தீர்மானம் பண்றேன். மகிஷன் தன்னோட யதார்த்த ரூபத்தை வெடிஞ்சு அழகான ரூபத்துல தேவியோடு முன்னால வந்து சேர்றேன். தன்னோட பட்டமகிழ்ச்சி ஆயிட்டு போக சௌக்கியங்களை சந்தோஷமாயிட்டு ஆஸ்வதிக்கிறதுக்கு தேவிய இன்வைட் பண்ற. மகிஷனோடு இந்த ரிக்வெஸ்ட സ്വീകരിക്കാത്ത ദേവി മഹിഷൻ കിട്ട ചൊന്നത് ഇതാക്കും. പരമാത്മാവെ തവര വേറെ ഒരു പുരുഷനെയും ഞാൻ സ്വീകരിക്ക മാട്ടേൻ. പരമാത്മാവോട് വിരുപ്പം அதுக்கு தகுந்த மாதிரியாக்கும் இந்த பிரபஞ்சத்தை நான் சிருஷ்டிச்சேன். நான் ஆறுன்னு நீ நினைச்சுட்டு இருக்காய். சிவனோடு தர்மபத்னியான சிவையாக்கும் நான். சிவன் எப்பவுமே என்னோட பக்கத்துல இருக்கிறதுனால நான் நித்திய சைதன்ய ஸ்வரூபிணியாக்கும். சிவன் இல்லைனா சிவையும் இல்லை. சிவனும் சக்தியும் வேறு வேறு கிடையாது. அதனால தேவர்கள் கிட்ட இருக்கிற சத்ருதைய உபேட்சிச்சு நீ உன்னோட உலகத்துக்கு திரும்பிப்போ. அப்படி இல்லைனா எங்கிட்ட யுத்தம் செய்யறதுக்கு ரெடியாகு. இப்படின்னெல்லாம் தேவி வாக் சாமர்த்தியத்தால மகிஷாசுரனை அடக்கினான். அதனால தேவி வாக்வாதினியாக்கும். வாக்வாதினி. அதனால தேவிய வாக்வாதினி அப்படின்னு வாக்தேவதைகள் துதிக்கிறார். 351வது நாமம் 4 അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും. ഇത് വാമകേശി. வாமகன் அப்படின்னா சிவன், சிவபத்னி அப்படின்னு அர்த்தம். வாம
அப்படின்னா அழகு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அழகான கேசி, தலைமுடி இருக்கிறவர். அழகான தலைமுடியோடு கூடினவளாக்கும் வாமகேஷி. லலிதாம்பிகைக்கு அழகான ஸ்ப்ரிங்கு மாதிரி சுருண்ட கருகருன்னு கலர் இருக்கிற நிறைய நிறைய தலைமுடி இருக்கு. நிறைய நிறைய தலைமுடி இருக்கிறதுனாலேயாக்கும் ஸ்ரீகிருஷ்ணனை ரிஷிகேஷன் அப்படின்னு சொல்லப்படுறது. மகிஷாசுர மர்தினியாயிட்டு தேவி அவதாரம் பண்ணினோன யமதர்மனாக்கும் தேவிக்கு நிறைய சமிருத்தமான தலைமுடியை கொடுத்தது. யுத்தத்துக்காயிட்டு போறத தலைமுடிய அவுத்து போட்டு தேவி அட்டாட்டகாசம் பண்ணிட்டு அக்கும் யுத்தத்துக்கு போவர். பரமசிவனுக்கும் நிறைய தலைமுடி இருக்கு. அதனால பரமசிவனுக்கு வியோமகேசன் அப்படிங்கிற பேரு இருக்கு. சிவனை வாமகேசன் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால வாமகேசனோடு பத்னி ஆனதுனால லலிதாம்பிகைய வாமகேஷி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். 352வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும். இது வன்னி மண்டலவாசினி. சூரியன், சந்திரன், அக்னி இப்படி இருக்கிற மூணிலையும் ஸ்திதி செய்யறவளாக்கும் லலிதாம்பிகை. சுவாதிஷ்டான சக்கரத்துல அக்னி மண்டலத்துல ஸ்திதி செய்யறவளாக்கும் தேவி. அதனால வன்னி மண்டலவாசினி அப்படின்னு வாக்தேவிகள் தேவிய ஸ்துதிக்கிறா. அக்னி மண்டலத்துல வசிக்கிறதுனால தேவிய அக்னி மண்டலவாசினி, அதானது வன்னி மண்டலவாசினி அப்படின்னு ஸ்துதிக்கிறா. அக்னி தேவனோடு பத்னியாக்கும் சுவாஹா தேவி. சுவாஹா தேவியோடு அவதாரம் அப்படிங்கிறது தேவி பாகவதத்துல நவமஸ்கந்தத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீகிருஷ்ணனை கணவராயிட்டு கிடைக்கிறதுக்கு മൂലപ്രകൃതിയോട് അംശാവതാരമായിട്ട് അവതരിച്ച ശക്തി സ്വരൂപിണി നിറയ കാലം തപസ് ചെഞ്ച. ശ്രീകൃഷ്ണൻ ദേവിക്ക് ദർശനം കൊടുത്താർ. ദേവിയോട് ആഗ്രഹത്തെ தெரிஞ்சின்ற ശ്രീകൃഷ്ணன் வராககல்பத்திலே நக்னஜித் அப்படிங்கிற ராஜாவோடு புத்திரனாயிட்டு நான் ஜெனிப்பேன் அப்படின்னும் அந்த டைம்ல என்ன கணவராயிட்டு உனக்கு സ്വീകരിக்கலாம் அப்படின்னு சொன்னார். அது வரைக்கும் அக்னி தேவனோடு பத்னியாயிட்டு தாகக சக்தியாயிட்டு பிரவர்த்திக்கணும் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். அதன்படி ஸ்வாஹா அப்படிங்கிற பேரில அக்னி தேவனோடு பத்னியாயிட்டு அக்னி மண்டலத்துல தேவி வசிச்சா. அக்னி தேஜஸால கர்ப்பம் தரிச்ச ஸ்வாஹா தேவி 3 குழந்தைகளுக்கு ஜென்மம் கொடுத்தா. தட்சிணாக்னி, கார்ஹ்யபத்யாக்னி, ஆஹவனீய அக்னி அப்படிங்கிற பேரில அவ ஃபேமஸ் ஆனா. கிரகத்துல கிரகேஸ்வரியாயிட்டு ஸ்வாஹாதேவி பிரவர்த்திக்கிறா. வீட்டில் இருக்கிற கிரகநாதை ஸ்வாஹாதேவியை ஸ்மரிச்சுண்டு வேണം அடுக்கலையில அடுப்பு பற்ற வைக்கிறதுக்கு. கிரகேஸ்வரியான தேவியோடு அனுகிரகம் கிடைக்கணுமான வீடுகளில் உணவு தயார் பண்ணி அந்த உணவை தேவிக்கு சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா குடும்பத்தில் இருக்கிறவா சாப்பிடணும். இத்தனையெல்லாம் மகிமை இருக்கிற தேவிய வன்னி மண்டலவாசினி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்கிற இந்த ஸ்லோகத்தில் 3 திதி தேவதைகளையாக்கும் எடுத்து சொல்லப்படுறது.
12வது திதி தேவதையான விஜயா. നാമാകർഷിണി ദേവിയാക്കും ഇത് വിജയാദേവി. அதேமாதிரி சப்தாகர்ஷிணி தேவியா இருக்கிற 3வது திதி தேவதையா இருக்கிற நித்யக்லின்னா அப்படிங்கிற தேவதை தான் இங்கே வாக்வாதினி அப்படிங்கிற தேவி. வாக்குகளுக்கு சப்த ரூபம் கொடுக்கிற தேவி. வன்னிமண்டல வாசினி அப்படின்னு ஒரு தேவியை பார்த்தோம். அஞ்சாவது திதி தேவதையாக்கும் இது ரூபாகர்ஷிணி தேவியாக்கும் வன்னிவாசினி. இப்படி இருக்கிற 3 திதி தேவதைகளையாக்கும் நம்ம பார்த்தோம். மனசு அப்படிங்கிறது சந்திரன். சந்திரனுக்கு 16 கலைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த 16 கலைகளுக்கும் அதிதேவதைகள் இருக்கு. திதியோடு தேவதைகளாக்கும் அந்த அதிதேவதைகள். பஞ்சதசாட்சரி அப்படிங்கிறது 15 தேவதைகளாக்கும். திதியில இருக்கிற 15 தேவதைகள். 16வது ஆயிட்டு ஸ்ரீம் அப்படிங்கிற லலிதா திரிபுர சுந்தரி தேவியாக்கும். சாட்சி ஸ்வரூபிணியா இருக்கிற தேவி, எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கிற தேவி. அந்த 16வது திதி தேவதை ஆயிட்டு நம்ம இங்க பார்க்கறது லலிதா திரிபுர சுந்தரியே தான். காளி அப்படிங்கிற சிருஷ்டியோடு பாவமாக்கும் அமாவாசை. எல்லா கலைகளும் பூர்ணமாயிட்டு இருக்கிற சிவ தத்துவத்தில் லயிக்கிறதாக்கும் பௌர்ணமி அப்படிங்கிறது. சந்திரனோடு அந்த அவஸ்தைகளுக்கு தகுந்த மாதிரி ஆக்கும் விருத்திக்ஷயங்கள் உண்டாகிறது. காமாகர்ஷிணி அப்படிங்கிறதாக்கும் முதல் பாவம். ஆக்ரகங்களை உண்டாக்க கூடின தேவி. அந்த தேவி காமேஸ்வரி ஆக்கும். பல பல ஆக்ரகங்களை நமக்கு உண்டாக்குறா. அதாக்கும் முதல் திதியோடு நாமம். 2வதாயிட்டு பகமாலினி. நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான புத்தியை கொடுக்கறது தேவியாக்கும். அதனால புத்தியாகர்ஷிணி தேவி பகமாலினி 2வது நித்திய தேவதை. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, என்ன வேணும், என்ன வேண்டாம், நல்லது எது, கெட்டது எது, இப்படி இருக்கிற பகுத்தறிவெல்லாம் கொடுக்கிற தேவி. 3வதாயிட்டு சப்தாகர்ஷிணி. ஆகாச சம்பந்தமாயிட்டு இருக்கிற விஷயமாக்கும் இது. அதிதேவதை அப்படின்னு பார்த்தா நித்யக்லின்னா. பஞ்சபூதங்களை குறிக்கிற தேவதைகளாக்கும் 3வது திதியிலேருந்து 7வது திதி வரைக்கும். 3வது திதி சப்தம் அப்படிங்கிற ஆகாச தத்துவத்தை சம்பந்தமான நித்யக்லின்னை அப்படிங்கிற தேவி. 4வதாயிட்டு ஸ்பர்ஷம், அதாவது வாயு சம்பந்தமாக இருக்கிற ஸ்பர்ஷாகர்ஷிணி தேவி. அந்த தேவியோட பேராக்கும் பேருண்டா. அடுத்தது 4வது திதி தேவதையாக்கும் அஞ்சாவது திதி தேவதையாக்கும் ரூப சம்பந்தமாக இருக்கிற ரூபாகர்ஷிணி தேவி. வன்னி மண்டலவாசினி அக்னி தத்துவமாக்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. 6வதாயிட்டு ஜல தத்துவம் சம்பந்தப்பட்டிருக்கு. ஜலாகர்ஷிணி தேவி. அந்த தேவியோட பேராக்கும் வஜ்ரேஸ்வரி. அடுத்தது 7வதாயிட்டு கந்தம் அப்படிங்கிற தன்மாத்ரா சம்பந்தப்பட்டிருக்கு. கந்தாகர்ஷிணி தேவி சிவதூதி தேவியாக்கும். இത്രയും നമ്മൾ பார்த்தது ஆக்ரகம், அதே மாதிரி புத்தி, அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரகள். இதனோடதெல்லாம் தேவதைகளையாக்கும் நம்ம பார்த்தோம்.
காமேஸ்வரி பகமாலினி நித்யக்லின்னா பேருண்டா வன்னிவாசினி வஜ்ரேஸ்வரி சிவதூதி அப்படின்னு பார்த்தோம். இனி எட்டாவதாயிட்டு இருக்கிற நித்திய தேவதையோட பேராக்கும் தொரிதா. அகங்கார ஆகர்ஷிணி ஆக்கும் இந்த தேவதை. அதே மாதிரி ஒன்பதாவதாயிட்டு சித்தம், சித்தாகர்ஷிணி அப்படிங்கிற தேவதை. குலசுந்தரி அப்படின்னு ஆக்கும் இந்த தேவதையோட பேரு. எட்டாவதாயிட்டு பார்த்த அகங்கார ஆகர்ஷிணி அப்படிங்கிறது நான் அப்படிங்கிற அகம்போதம் அதை உண்டாக்குற தேவதையாக்கும் தொரிதா. அடுத்தது சித்தம், அந்த சித்தாகர்ஷினி தேவியாக்கும் குலசுந்தரி. அதுக்கப்புறம் பத்தாவதாயிட்டு உள்ள திதி தேவதையாக்கும் பேருண்டா. தைரியாகர்ஷினி தேவியாக்கும். இது பல பேர்ல சொல்லப்படுறது இருந்தா கூட நித்யா தேவி அப்படின்னு இந்த தேவிய சொல்லப்படுறது. இப்போ 9 சக்திகளை நம்ம பார்த்தோமே, அந்த 9 சக்திகளும் கிடைச்சானா ஞானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஞானம் அப்படிங்கிறது நித்தியமானதாக்கும் அழிவில்லாததாக்கும். அதனால நித்யா தேவி அப்படின்னு பேரு. அடுத்தது 11ஆவதாயிட்டு ஸ்மிருத்யாகர்ஷினி. ஸ்மிருதி அப்படின்னா வாசனை. சித்தம் அதனோட கலர் அப்படின்னு பார்த்தானாக்கா நீலமாக்கும், மனசோடு கலராக்கும். அப்போ அந்த தேவிக்கு பேராக்கும் நீல பதாகா அப்படின்னு. அப்புறம் 12ஆவதாயிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறது. அந்த தேவியாக்கும் விஜயா அப்படிங்கிற நித்திய தேவதை. நாமாகர்ஷினி தேவதையாக்கும். இது பலவித நாம ரூபங்களில நமக்கு பலதும் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள சாதிக்கிறதுக்கு இந்த தேவியாக்கும் காரணம். விஜயா அப்படிங்கிற நித்திய தேவதை. பிரகிருதிக்குள்ள இருக்கிற சம்திருப்தி அதை உண்டாக்குறதாக்கும் விஜயா தேவி. அடுத்ததாயிட்டு 13ஆவதாயிட்டு இருக்கிற நித்திய தேவதையாக்கும் பீஜாகர்ஷினி. பரபிரம்மம் அப்படிங்கிற பீஜத்திலேந்தாக்கும் எல்லா உயிரினங்களும் வந்திருக்கு. பிரம்மத்திலேந்து வந்திருக்கிற ஜீவன் பிரம்மத்தில லயிக்கும். அப்படி இருக்கிற பீஜாகர்ஷினி அந்த தேவிக்கு பேராக்கும் சர்வமங்களா. அடுத்ததாயிட்டு நித்திய ஸ்வரூபத்துக்கு லயிக்கலாக்கும் ஜுவாலாகர்ஷினி. அந்த தேவியோட பேராக்கும் ஜுவாலாமாலினி. 15ஆவதாயிட்டு ஆத்மாகர்ஷினி. அந்த தேவியோட பேராவுக்கும் சித்ராதேவி. 16ஆவதாயிட்டு உள்ளதாக்கும் பௌர்ணமி அப்படிங்கிறது அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற அந்த ஆத்ம தத்துவம். லலிதாமகா திரிபுர சுந்தரியே தான் இந்த 16ஆவது நித்திய தேவதை அப்படிங்கிறது. இந்த ஸ்லோகத்துக்குள்ள 3 நித்திய தேவதைகளை நம்ம பார்த்ததால இதனோட ஒரு விவரணத்தை எடுத்து பார்த்தோம். அவ்வளவுதான். காமேஸ்வரி பகமாலினி நித்யக்லின்னா பேருண்டா வன்னிவாசினி மகாவஜ்ரேஸ்வரி சிவதூதி தொரிதா குலசுந்தரி நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமாலினி சித்ராதேவி, அதுக்கப்புறமா மகா திரிபுர சுந்தரி இப்படின்னு திதி தேவதைகளை இங்கே நம்ம பார்த்தோம். பஞ்ச தசாட்சரி மந்திரத்தில் இருக்கிற 15 தேவதைகளோடு நாமங்களும், அதுக்கப்புறமா 16ஆவதாயிட்டு இருக்கிற நாமம் ஷோடசாட்சரி மந்திரத்தில் இருக்கிற அந்த 16ஆவது நாமமாக்கும் லலிதா திரிபுர சுந்தரியோடு ஸ்ரீம் அப்படிங்கிற நாமம். ஷோடசாட்சரி மந்திரத்தால நித்யா தேவதைகளை தெரிஞ்சுக்கிறது வழி மனசோடு விவித தலங்களை கடந்து அமிர்தமான நித்தியமான அந்த போத தலத்துல ஜீவாத்மாவுக்கு எத்திப்படுறதுக்கு சாதிக்கிறது. அதாக்கும் ஸ்ரீ வித்யா உபாசனையோடு லட்சியம். ஸ்ரீ வித்யா உபாசனையோடு லட்சியம் அப்படிங்கிறது இந்த டாப் மோஸ்ட் ஸ்தானத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறதாக்கும்.